குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதோட மீனிங் அப்படி என்னென்னா செயல்பாடு. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸுங்கிறது செயல்பாடு, மேனேஜ்மெண்ட்டோட செயல்பாடுகள், அதாவது நிர்வாகத்தோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அந்த மேனேஜ்மெண்ட்டை யார் நிர்வாகம் பண்ணுறா, எப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்டான என்ன ஒர்க்கு, யார் யாருக்கு என்னென்ன ஒர்க்கோ அதை அப்படியே பிரித்து கொடுத்து அந்த ஒர்க்கு கரெக்டாக வருதா இல்லை ரொட்டீன் ஒர்க்கு என்னன்னு சொல்லி இதில் நம்ம வரிசையாக பார்ப்போம். இந்த ஒரு 4 பாயிண்ட் தான் இந்த மெயினானது. மெயினான ஃபங்க்ஷன் இந்த 4 தான். ஃபர்ஸ்ட் என்னென்னா பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங், லீடிங். ஓகேவா? பிளானிங்கிறது ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்னா திட்டமிடல், பிளான் த கோல்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? பிளான் த கோல்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு குறிக்கோளை எப்படி நிறைவேற்றுறது. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா யுத்திகள். ஓகேவா? இந்த யுத்திகள் எப்படி ஒரு ஒர்க்கை பிளான் பண்ணி பண்ணுறோம், அந்த ஒர்க்கை யார்கிட்ட கொடுத்தா எப்படி நடக்கும் அதை பிளான் பண்ணுவாங்க. ஓகேவா? அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் என்னது ஆர்கனைசிங், செட் ஆல் ரிசோர்ஸஸ் இன்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான்ஸ். இப்போ என்னன்னா செட் ஆல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா நமக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், அந்த வளங்களை எப்படி செயல்படுத்துகிறோம். ஓகேவா? நம்ம இருக்கக்கூடிய என்னென்ன வளங்கள், நம்ம வளங்கள் சொல்லி ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் பார்த்தோம், ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் பார்த்தோம், டெக்னாலஜி ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி பார்த்தோம். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய வளத்தை வச்சு அது எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோலிங்கிறது நம்மளை கட்டுப்படுத்த, யார் கட்டுப்படுத்துகிறா, மானிட்டர் அண்டு எவாலுவேட் பெர்ஃபார்மன்ஸ். நீ எப்படி ஒர்க் பண்ணுற அதை என்ன செய்வாங்க, மேலே இருந்து அவங்க வாட்ச் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதுக்கேற்றாப்புல அவங்க இந்த ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து லாஸ்ட்டாக என்னென்னா லீடிங் அப்படிங்கிறத வழி நடத்துது. ஓகேவா? லீட் பண்ணுறது, ஒரு ஒர்க்கை சொல்கிறாங்கல்ல, லீட் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று வழி நடத்துவாங்க. இந்த ஒர்க்கை நாளைக்கு இந்த ஒர்க்கை நீ முடிச்சிருங்க, இந்த வாரத்துக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிக்கணும், அந்த டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் சேர்ந்து முடிச்சிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி வழி நடத்தி கொண்டு போவாங்க. இது எல்லாமே இந்த 4மே அப்படின்னா ஒரு ரொட்டீன் ஒர்க்காக வரும். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க, அந்த பிளான் பண்ணதை எந்த டீம்கிட்ட கொடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஒர்க்கு எப்படி கரெக்டாக சொன்ன மாதிரி போதா அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அதை லீட் பண்ணுறது, அந்த ஒர்க்கு செஞ்சு முடித்ததை கரெக்டாக ஃபினிஷிங் ஸ்டேஜ் கொண்டு போய் அந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்து பார்ப்பாங்க. ஓகேவா? இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். மெயின் ஃபங்க்ஷன்ஸ். Management for all kinds of group activity, the basic characteristics of efficient management are common whether unit to managed is a smallest family or large enough business, social, political, religious organization. Business management consists of 5 important functions. ஓகேவா? இப்போ என்னது, பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் நடத்தணும், ஒரு சின்ன பிஸ்னஸ்னாலும் சரி பெரிய பிஸ்னஸ்னாலும் சரி, அந்த பிஸ்னஸை எப்படி நடத்துகிறோம், அந்த ஒர்க்கை பிரித்து கொடுத்து
யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் பிரித்து கொடுத்து அந்த வேலையை எப்படி வாங்கி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து மெயின் பாயிண்ட் 5 பாயிண்ட் ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். இது வந்து ஒரு செயின் ஆஃப் ரொட்டேஷன் மாதிரி, ஒரு சர்க்கிள் மாதிரி ரொட்டேஷனில் போகும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளானிங். இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவான்னா மேனேஜர். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒர்க்கு இதை இப்படி பண்ணி முடிச்சிருங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு டீம் அமைப்புகிட்ட கொடுப்பாங்க. ஆர்கனைசிங், ஆக்சுவலாக ஆர்கனைசிங் வந்து என்னது, அந்த அமைப்புகிட்ட பண்ணுவாங்க. அந்த டீம் ஒர்க்கை வந்து யார் பண்ணுவா, ஸ்டாஃபிங், பணியாட்களை வச்சு பண்ணுவாங்க. எல்லாம் அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன டைரக்ட் பண்ணுவாங்க. நீ இப்படி பண்ணுங்கள், இந்த ஒர்க்கை இப்படி பண்ணுங்கள், இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை டைரக்ட் பண்ணுவாங்க. இது எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷாக முடித்தோன்னா கடைசி ஒருத்தவங்க வந்து என்ன செய்வாங்க, ஃபினிஷ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி, சரி இந்த ஒர்க்கு இவ்வளோ ஃபுல்லாக முடிச்சிருக்கு, இது வந்து ப்ராஜெக்ட்டு, இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளவு சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரது தான் அந்த கண்ட்ரோலிங் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸ்பிளைனாக பார்த்தோம்னா, பிளானிங், திஸ் இஸ் த கோர் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிகாஸ் இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த அதர் 4 ஏரியாஸ். ஃபவுண்டேஷனுங்கிறது என்னது, ஒரு அடித்தளம், ஓகேவா? இதுதான் அடித்தளம். என்னது மெயினானது வந்து என்னென்னா திட்டமிடல் தான். ஏன்னா ஒரு ஒர்க்கை முடிக்கணும், இந்த ஒர்க்கை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்னதுன்னா பிளான் பண்ணி தான் பண்ணணும், ஓகேவா? அதுதான் மெயின். பிளானிங் இன்வால்வ்ஸ் மேப்பிங் அவுட் எக்ஸாக்ட்லி ஹவு டு அச்சீவ் a specific goal. As a manager, he, she or will need to map out detailed action, what to do, when to do it, how it should be done. அந்த மேனேஜரோட ஒர்க் என்னென்னா ஒரு மேப், ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. அவங்க என்ன ஒர்க் பண்ணணும், எதுக்காண்டு பண்ணணும், எப்போ பண்ணணும், அதை வந்து அவங்க சொல்லி முடிச்சுடுவாங்க. அந்த ஒர்க்கை வந்து அவங்களுக்கு கீழே உள்ளவங்க முடிக்கணும். அது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கும். அது வந்து ஆர்கனைசிங். அடுத்தது வந்து immediately after planning, the manager needs to organize the team according to plan. This plan involves organizing of all company's resources to implement course action and determining the organizational structure of the group. And order to do this correctly, management will need evaluate the different divisions of departments to staff and the figure out the best way to accomplish tasks need to reach the goals. ஆர்கனைசிங் அவங்களோட ஒர்க்கு என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுற்றி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஒர்க்கை வந்து இவங்கள்ட்ட கொடுத்தா தான் அதுக்குரிய அவுட்புட் அவங்கள்ட்ட கிடைக்கும். அது மாதிரி இந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா அந்த ஒர்க்கு கரெக்டாக முடியும், அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி மாதிரி வச்சு இந்த ஒர்க்கை வந்து பிரித்து கொடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக பிரித்து கொடுத்து இந்த ஒர்க்கை நீங்கள் பாருங்கள், இந்த ஒர்க்கை அவங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கடைசி ஃபைனலாக எல்லோரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிச்சுதான்னா அது டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து ஸ்டாஃபிங். The purpose of staffing is control all requirement personnel needs of the organization. After management decides what the needs have the may decide to hire more employees in a certain department. It is also responsible for training and development, promotion, transfers and firing. A lot of time, management human resources department will work together because similar in case without the staffing function, business will certainly fail because there will not be an experienced sufficient amount employees within each department. இப்போ என்னன்னா ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது
இந்த பணியாளர்கள் வந்து ஒர்க்கை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுன்னு அப்படின்னு. அந்த ஒர்க்கை வந்து டீம் ஒர்க் வந்து எல்லாரும் கரெக்டாக பண்ணாதான் அந்த ஒர்க்கு வந்து முழுமையடையும். இதே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த ஒர்க் பெண்டிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் கம்பெனியுமே அது பாதிப்படையும். அந்த ஒர்க்கை வந்து அவங்க முடிக்க முடியல, சரியாக போகலை அப்படின்னா அதுதான் மெயினாக பாதிப்பு அடையும். அந்த டிபார்ட்மெண்ட்டை அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ் தான் பாதிக்கப்படுவோம். அதுதான் என்னென்னா ஸ்டாஃபிங். அடுத்து டைரக்டிங். சூப்பர்வைசன், மோட்டிவேஷன், லீடர்ஷிப் and communication are involved in the directing function. Management needs able to oversee and influence the behavior of staff, achieve the company goal. இது என்னென்னா சூப்பர்விஷன், மோட்டிவேஷன், லீடர்ஷிப். இவங்களுக்கு வந்து அந்த மேனேஜருக்கு வந்து என்னென்னா வழிகாட்டுவாங்க, இந்த ஒர்க்கு கரெக்டாக பண்ணுதா அப்படின்னு சொல்லி சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. மோட்டிவேஷன், அந்த மாதிரி அந்த லேபர்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷன் நிறையா கொடுப்பாங்க, இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க, எப்படி அதுக்குண்டான ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவனை பூஸ்டப் பண்ணுறக்காண்டி மோட்டிவேட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸ்கில்ஸு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. லீடர்ஷிப். ஒரு லீடர்ஷிப் வந்து என்ன அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த வேலையை எப்படி அவங்கள்ட்ட வாங்கினா அந்த அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டைரக்டிங். கண்ட்ரோலிங். அப்படிங்கிறது இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? The last function of a management deals with monitoring company progress, ensuring that all other functions are operating efficiently. இது என்னன்னா இது லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு அவங்க டேபிளுக்கு வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இது எல்லா ஒர்க்கும் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார்? அந்த மேனேஜிங் டைரக்டர். அவங்க வந்து இந்த ஒர்க்கு வந்து நல்லா முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மேனேஜ்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணி அதை ரிசல்ட்டை வந்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த மேனேஜ்மெண்ட்க்குரிய மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த 5 பாயிண்ட் தான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து நம்ம இந்த கோர்ஸ் மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 6 இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து மேனேஜ்மெண்ட் அஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ் அந்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.